மூட்டையில் வைக்கிறது வந்து விலையும் ஜாஸ்திங்க. 1800 450 ரூபா அந்த மாதிரி வருது. இப்போ இது வந்து தெளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆள் பற்றாக்குறையும் இல்லைங்க. இது கூட மருந்து, பூச்சி மருந்து சேர்த்து அடிச்சிட்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. தண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை தூரமாக. இங்கே ஒரு பக்கமே வந்து அப்படியே அங்கேருந்து ட்ரோனில் அடிச்சிடுறாங்க. இப்கோ கம்பெனிக்காரங்க இந்த தாட்டி அவங்க ட்ரோன்லேயே அடித்து கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சிங்க. சரிங்கண்ணா. இது அட்வான்டான்னு சொல்லிட்டு இதோட இதுங்க, சீடு நல்லா வருதுங்க, குரோத்து நல்லா இருக்குது. இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த ரசாயன உரங்க போட்டுங்க, அது விலையும் ஜாஸ்திங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது. வச்சோம்னா உடனே எடுக்காத மழை வேணும். இது வந்து மானாவாரி தான், தண்ணி வாயறதில்ல. இலையில தெளிக்கிறதுனால இலை நல்லா அதை எடுத்துக்குதுங்க. நல்ல ரிசல்ட்டுங்க. ஆமாங்க, நல்ல கருகருன்னு இருக்கு பாருங்க பயிர்கள். தெரிஞ்ச விவசாயங்களாம் கூப்பிட்டு சொன்னீங்களா? ஆமாங்க, எல்லாம் வந்து பார்த்துட்டு போனேன். நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்து பார்த்தோங்க, குழுன்னு இருக்கக்கூடிய பொள்ளாச்சிக்கு தான் வந்திருக்கிறீங்க. எதுக்காகன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்கோ கம்பெனிலேருந்து நேனோ உரங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அந்த நேனோ உரங்கள் போட்ட பயிர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கனகராஜ் கிட்ட கேட்க வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, இப்போ நம்ம ஒரு மூட்டையா எடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபா, 1450 ரூபா, இல்ல 1250 ரூபா, இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வேறுபட்ட மாதிரியான விலைகள் கிடைக்குது. ஒரு ஏக்கருக்கு வந்துட்டுங்க ஒரு 1/2 லிட்டர் நேனோ உரங்கள் நம்ம கொடுக்குறங்காட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயிர்கள் அந்த சத்துக்களை எடுத்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாம் எடுத்து அந்த பயிர்கள் ரொம்ப செழிப்பாக வந்திருக்குது நம்மளால பார்க்க முடியும். 20 ஏக்கராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானாவாரி விவசாயமாக வந்துட்டு மக்காச்சோளம் போட்டிருக்காரு. எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்க அந்த நேனோ உரங்கள் தெளிச்சு. அதனால தான் பார்த்தீங்க அப்புறம் வீடியோ பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். அவருடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவரோட இடத்துலயே வந்து கேட்க போறோம். நல்ல கரிசல் மண் பூமியில வந்துட்டு சூப்பரா மக்காச்சோள விவசாயம் பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பா இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் விவசாயிகளுக்கு பயனா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க, கனகராஜுங்க. நீங்கள் பொள்ளாச்சி தெற்கு ஊராட்சியிலேருந்து பேசுகிறேங்க. இது கோமகுளம்புதூருக்கு சேர்ந்தது. எவ்வளோ ஏக்கர் பயிர் பண்ணிக்கிறீங்க? 20 ஏக்கரா மக்காணி போட்டிருக்கேங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த இப்கோ கம்பெனியில் இந்த நேனோ உரங்கள் பயன்படுத்திருக்கீங்கன்னா அதோட பயன்பாடுகள் எப்படி இருக்குது, எப்படி க்ரோத் வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த நம்ம மூட்டையில் வைக்கிறது வந்து விலையும் ஜாஸ்திங்க. 1800 450 ரூபா அந்த மாதிரி வருது. இப்போ இது வந்து தெளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆள் பற்றாக்குறையும் இல்லைங்க. ட்ரோனில் தெளிச்சிக்கலாம், நல்லா ஈஸியாக இருக்குதுங்க. விலையும் கம்மியாக இருக்குது. இது அடிக்கிறதுனால பயிர் நல்லா இருக்குதுங்க. இது கூட மருந்து, பூச்சி மருந்து சேர்த்து அடிச்சிட்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. தண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை தூரமாக. இங்கே ஒரு பக்கமே வந்து அப்படியே அங்கேருந்து ட்ரோனில் அடிச்சிடுறாங்க. இப்கோ கம்பெனிக்காரங்க இந்த தாட்டி அவங்க ட்ரோன்லேயே அடித்து கொடுத்தாங்க. ஒரு ஏக்கருக்கு 300 ரூபா தான். ஒரு குடத்துக்கு வந்து 300 ரூபா தான். ஈஸியாக இருந்தது. எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்லா பயனாக இருந்ததுங்க. இங்கே வந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டாவே போதுங்க. ஆளுகளை வச்சு அங்கே இங்கே தூக்க வேண்டியது இல்லைங்க. அதே மாதிரி இப்போ இவ்வளோ பெருசான பயிர்களுக்கு வந்தீங்கன்னா நம்ம இலை தெளிப்பான் மூலிமா உரம் கொடுக்குறது ரொம்ப சிரமம் இல்லைங்க. ஆமாங்க. ஸ்ப்ரேயர்ல எல்லாம் உள்ளே அடிக்க முடியாதுங்க. இப்போ ட்ரோனுங்கிறதுனால இலையில் பட்டு நல்லா இருக்குங்க. இந்த தாட்டி நாங்கள் ட்ரையல் போட்டிருக்கிறோம். ஜம்மன் இருக்கு. சரிங்கண்ணா. இந்த உரங்கள் பற்றி உங்களுக்கு, இந்த நேனோ உரங்கள் பற்றி எப்படி நான் தெரிஞ்சது? கூட்டம் போட்டாங்க. நம்ம ஊரில் விஸ்வநாதன் கடை இருக்குங்க, பாரதி அக்ரோ சொல்லிட்டு. அப்புறம் அவங்க மூலியமாக சொன்னாங்க, இந்த விவசாயிகளெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி தெளித்து பாருங்க அப்படின்னு. சரி, இந்த ட்ரையல் பார்ப்போமே அப்படின்ட்டு 2-3 தாட்டி தெளிச்சுருக்குங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்களா? சரிங்கண்ணா. இப்போ என்னென்ன பயிர் பண்ணிக்கிறீங்க? மக்காச்சோளம் நல்லா வந்திருக்குதாங்க. ஒரு சோளத்து பிடிங்க கேட்டுங்கண்ணா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சிங்க. சரிங்கண்ணா. இது அட்வான்டான்னு சொல்லிட்டு இதோட இதுங்க, சீடு நல்லா வருதுங்க, குரோத்து நல்லா இருக்குது. இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த ரசாயன உரங்க போட்டுங்க, அது விலையும் ஜாஸ்திங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது, விலையும் கம்மி, பரவாயில்லைங்கண்ணா. நல்ல ஈல்டுங்க. நல்ல. சரிங்கண்ணா. எவ்வளோ ஏக்கர் மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து ஒரு 20 ஏக்கரை பண்ணியிருக்கோங்க. 20 ஏக்கரும் மக்காச்சோளம் தான். சரி சரிங்கண்ணா. முன்னாடி நீங்கள் உரங்கள் கொடுக்குறதெல்லாம் எப்படி நான் கொடுத்துட்டு இருந்தீங்க? அதாவது வண்டியில் எடுத்துகிட்டு வந்து ஆளில் தூக்கி கொண்டு வந்து ஒவ்வொரு பக்கம் கொடுத்துட்ருக்கோனுங்க. விலையும் ஜாஸ்திங்க, கிடைக்கிறதும் இல்லைங்க. மூட்டை 1400 450 800 வரைக்கும் இருக்குதுங்க. இது வந்து தலைமணி, சாம்பல்
இந்த நானோ டிஏபி நானோ யூரியாங்க சக்காரிக்கான்னு சொல்லிட்டு சாம்பல் சத்து 3மே கொடுக்கறனால நல்லா இருக்குதுங்க ரிசல்ட். அதுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி இருக்குங்க, விலை கம்மியில் இருக்குது. ஆமாங்க. சரிங்கண்ணா, இப்போ ஒரு 20 ஏக்கராவில் மக்காச்சோளம் பயிர் பண்ணிக்கிறேன், லாபங்கள் எப்படிண்ணா இருக்கும்? லாபம் இப்போ 2400 ரூபாய் இருக்குங்க குவிண்டால். ஆமாங்க ஆமாங்க. முதல்ல எல்லாம் 1500 700 அப்படி இருந்ததுங்க. அது விலையும் ஜாஸ்தி கம்மி, முட்டு வலியும் ஜாஸ்தியாக இருந்ததுங்க. இப்போ முட்டு வலி கம்மியாக இருக்குது, விலையும் ஓரளவுக்கு இருக்குங்க. பரவாயில்ல. ஆனால் இப்போ இந்த மக்காச்சோளம்னாவே படப்புழு தான் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணுறீங்க? ஏன்னா இது நிறைய விவசாயிகள் தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயம், அதை பற்றி சொல்லுங்க. பயங்கரமான கஷ்டங்க. இதே 3 தாட்டி அடிச்சுங்கண்ணா, படப்புழு தான் ஜாஸ்தி என்னங்க. இது கூடயே ஞானா டிஏபி யூரியாவோடையே சேர்த்து அடிக்கலான்னு சொன்னாங்க. அது கூட சேர்த்து அடித்தா நல்ல கண்ட்ரோல் கிடச்சிதுங்க. ட்ரோனில் அடிக்கிறதுனால எல்லாத்துக்குமே அந்த குருத்துலேயே போய் நல்லா விழுகுதுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த படப்புழு எப்போ நான் வந்தது, அதை எப்போ இருந்து நான் தடுக்க ஆரம்பிச்சிங்க? ஏன்னா முன்னாடியால் முன்னாடி இல்லைங்க, இப்போ ஒரு 3 வருஷமா தாங்க படப்புழு. 3 வருஷமா தான். அது எந்த பயிரில் வரும், எப்படி தாக்குது? இதுக்கு மட்டும்தான் வருதுங்க, மக்கானிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வருதுங்க. அதுதான் சீட்லேயே வருதுங்கிறாங்க, ஆனால் எப்படின்னு தெரியலிங்க. ஆனால் அது பயங்கரமான லாஸ் வருதுங்க. சரிங்க. நான் இஃப்கோலேருந்து ஒர்க் பண்ணுறேன். இஃப்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர், திருப்பூர் 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபீல்ட் டெஸ்ட்டில் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் மோஸ்ட்லினா இந்த நேனோ ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணிருக்கோம். நம்ம எப்படி சொல்கிறோன்னா நேனோ யூரியா, நேனோ டிஏபி இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்மல் ஃபீல்டில் போய்ட்டு ஃப்ரீ டெமோ போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ ட்ரோன் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ட்ரோன் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா பெர் டேங்க்குக்கு 500 550 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ நம்ம நேனோ யூரியா, நேனோ டிஏபி யூஸ் பண்ணாங்கன்னா நேனோ சகரிக்கு அந்த 3மே சேர்த்து யூஸ் பண்ணும்போது நம்ம பெர் டேங்க் 300 தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுறதுனால ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஃபார்மரும் பார்க்குறாங்க, பார்க்கலாம் ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. நிறைய ஃபார்ம் லைக் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேனோ டிஏபி யூஸ் பண்ணும்போது மூட்டை டிஏபிக்கு என்ன உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு? அதாங்க, அது விலை ஜாஸ்திங்கண்ணா. இப்போ வந்து வச்சோம்னா உடனே எடுக்காத, மழை வேணும். இது வந்து மானாவாரி தான், தண்ணி பாயறதில்ல, மானாவாரி. மானாவாரியில் இந்த அளவுக்கு பயிர் வருது? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. மானாவாரி விவசாயிங்க, தண்ணி பாயறது இல்லைங்க. அதனால் இப்போ டிஏபி வச்சா சீக்கிரம் கரையாது. பக்கம் வச்சா அது நல்ல மழை பெய்யணும், அப்புறம் தான் கரையும். இது அப்படி இல்லைங்க, இலையில தெளிக்கிறதுனால இலை நல்லா அது எடுத்துக்குதுங்க, நல்ல ரிசல்ட்டுங்க. ஆமாங்க, நல்ல கருகருன்னு இருக்குது பாருங்க பயிர்கள். தெரிஞ்ச விவசாயிகள்லாம் கூப்பிட்டு சொன்னீங்களா? ஆமாங்க, எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. இப்போ ரெகுலராக எவ்வளோ மூட்டை டிஏபி கொடுப்பீங்க நாங்கள் ஃபீல்டுக்கு? எப்படி ஏக்கராக்கு 4 மூட்டை கொடுக்கணுங்க. ஆமாங்க. இப்போ நேனோ டிஏபி யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது கம்மி பண்ணிட்டீங்களா? எவ்வளோ கொடுத்துருங்க? ஆமாங்க, நேனோ டிஏபி ஒரு ஏக்கருக்கு நம்ம 1/2 லிட்டர் தான் யூஸ் பண்ணுறோங்க. 1/2 லிட்டரு 600 தான் வருதுங்க. இதே அது வந்து மூட்டையாக கொண்டு போய் இறக்கணுங்க, அப்புறம் தூக்கிட்டு போகணும், ரொம்ப சிரமங்க. அது இங்கே இறங்காட்டில எல்லாம் கொண்டு வர சிரமம். டிராக்டர் வச்சு கொண்டு வரணும், அதுக்கு கூலி கொடுக்கணுங்க, ஆளுகளுக்கு கூலி கொடுக்கணும். வைக்கிற ஆளுகளுக்கு இன்றைக்கி பொம்பளை ஆளுகளுக்கு 400 ரூபாய்ங்க சம்பளம். ஆமாங்க, இது அப்படி இல்லைங்களா, எல்லாம் தெளிப்பானாலும் நல்லா. ஆமாம். சரிங்கண்ணா, இந்த மானாவாரி விவசாயத்தில் ஒரு 20 ஏக்கரா விவசாயம் பண்ணி மக்காச்சோளத்தை இந்த அளவு கொண்டு வந்து உண்மையில பெரிய விஷயம் தாங்கண்ணா.